ஹெச்ஆர் ரவுண்ட்னா மெனி கேண்டிடேட் ஈஸி தான் கேஷுவலாக பேசிடலான்னு திங்க் பண்ணுறீங்க. பட் த ட்ரூத் இஸ் உங்கள் ஃபைனல் டெசிஷனை மோஸ்ட்லி ஹெச்ஆர் ரவுண்டில் தான் டிசைட் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணியிருந்தாலும் ஹெச்ஆர் ரவுண்டில் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இம்மீடியட்டாக ஆஃபர் கையை விட்டு போயிடும். ஸோ உங்கள் ஃபைனல் ரவுண்ட் தான் உங்கள் ஃபைனல் டெசிஷனை டிசைட் பண்ணுது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக், இன்டர்வியூவில் பண்ண வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூஸ் என்னன்றதை பார்த்துலாம். Confident. Those first 5 seconds decide 50% of your impression. உங்கள் வாய்ஸ் தான் உங்களுடைய கான்ஃபிடென்ட். ரொம்ப ஷேக்கியாக நர்வஸாகவும் வேண்டாம், ரொம்ப லவுடாகவும் பேசாதீங்க. சிம்பிளாக காமாக ஸ்டடி வாய்ஸில் பேசுங்க. நெக்ஸ்ட், மெயின்டைன் ஐ கான்டாக்ட் ப்ளஸ் ஸ்மைல். ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணால் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸ்மைல் மீன்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ நேச்சுரல் ஐ கான்டாக்ட் ப்ளஸ் சின்ன ஸ்மைல் கொடுங்க. நெக்ஸ்ட், கிவ் எக்ஸாம்பிள் பேஸ்ட் ஆன்சர். ஜென்ரல் பாயிண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் ரியல் இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஸ்ட்ரென்த் இஸ் டீம் ஒர்க்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் ஒரு டீமை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், கான்ஃப்ளிக்டை சால்வ் பண்ணியிருக்கேன்னு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். சுச்சுவேஷன் ப்ளஸ் ரிசல்ட் தான் இம்பேக்டை கொடுக்கும். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் ரெஸ்யூம் பாயிண்ட்ஸ் ப்ராப்பர்லி. ரெஸ்யூமில் போட்டிருக்க பாயிண்ட்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் ரெடியாக வச்சுக்கோங்க. ஹெச்ஆர் கிராஸ் கொஷின் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பைத்தான் பேசிக்ஸ் தெரியும்னு போட்டிருந்தீங்கன்னா, ஓகே பேசிக்னா என்ன, ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, அதோட அவுட்புட் என்ன, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட், பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜை ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஹேண்ட் கிராஸ்ட், ஷோல்டர் பெண்ட், இதெல்லாம் உங்களை க்ளோஸ்ட் பிஹேவியராக காட்டும். ஓப்பன் ஷோல்டர், ரிலாக்ஸ்டு ஹேண்ட், பேலன்ஸ்டு போஸ்டர், இதுதான் காமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் காட்டும். நெக்ஸ்ட், லிசன், பாஸ், ஆன்சர். இன்டர்வியூவில் நீங்கள் பண்ணுற பிக்கஸ்ட் மெச்சூரிட்டி சைன் என்ன தெரியுமா? நீங்கள் கொடுக்குற ஆன்சர் இல்லை, உங்களுடைய லிசனிங் ஸ்கில் தான். கொஷின் கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்கள், தென் ஆன்சர். நெக்ஸ்ட், ஷோ லேர்னிங் மைண்ட் செட். கம்பெனிக்கு பர்ஃபெக்ட் கேண்டிடேட்டை விட லேர்ன் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் வேணும். ஸோ ஐ கேன் லேர்ன் ஃபாஸ்ட் அண்ட் ஐ லவ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுங்கள். தென், கரியர் கிளாரிட்டி. கரியர் கிளாரிட்டி இருக்கிற கேண்டிடேட் மேலே ஹெச்ஆருக்கு ட்ரஸ்ட் வரும். சிம்பிளாக ஐ வாண்ட் டு பில்ட் மை கரியர் இன் ரெக்ரூட்மெண்ட் ஆர் அனாலிட்டிக்ஸ் ஆர் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ரோலை சொல்லுங்கள். அண்ட் ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட்னு சொல்லுங்கள். கிளியராக இம்ப்ரெசிவாக இருக்கும். இப்போது டோன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டோன்ட் பேட் மவுத் யோர் ப்ரீவியஸ் கம்பெனி ஈவன் இஃப் இட் வாஸ் பேட். கம்பெனி டாக்ஸிக்காகவே இருந்திருக்கலாம், பாஸ் ஸ்ட்ரிக்டாகவே இருந்திருக்கலாம், பட் ஹெச்ஆர் கிட்ட அது சொல்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக ரெட் ஃப்ளாக் தான். ஹெச்ஆர் மைண்டில் இமீடியட்டாக ஒரு தாட் வரும், நாளைக்கு அவங்க நம்ம கம்பெனி பற்றியும் இப்படி தானே பேசுவாங்கன்னு. ஸோ கீப் இட் க்ளீன். அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் அண்ட் க்ரோத், ஸோ ஐ டிசைட் டு எக்ஸ்ப்ளோர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அண்ட் டோன்ட் ஸ்டார்ட் சேலரி அண்ட் லீவ் டாபிக் டூ ஏர்லி. உங்கள் ஃபர்ஸ்ட் கொஷினே சேலரி எவ்வளோ, லீவ் பாலிசி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்ஆருக்கு உங்களுக்கு ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெனிஃபிட்ஸில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. சேலரி, லீவ் பாலிசி எல்லாம் பேசலாம், பட் ஆஃப்டர் ஹெச்ஆர் எக்ஸ்பிளைன் யுவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு டைமிங் மேட்டர்ஸ். நெக்ஸ்ட், டோன்ட் லுக் டெஸ்பரேட். லுக்கிங் டெஸ்பரேட் ஆட்டோமேட்டிக்லி ரெடியூஸ் யோர் வேல்யூ. கான்ஃபிடென்ட்டாக காம் டோனில் பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ கேன் கான்ட்ரிபியூட் வெல், இந்த மாதிரி. ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், டோன்ட் ஃபேக் ஸ்கில்ஸ் எவர். ஃபேக் எக்ஸல், ஃபேக் ஏடிஎஸ், ஃபேக் பைத்தான். ஹெச்ஆருக்கு சிக்னல் இம்மிடியட்டாக வரும். கிராஸ் கொஷின் பண்ணால் 30 செகண்டில் மாட்டிப்பீங்க. ஒன்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபுல் இன்டர்வியூ கொலாப்ஸ் ஆகிடும். இதை பெட்டர் லைனில் எழுதுங்க. ஐ ஹாவ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பட் ஐ எம் ரெடி டு லேர்ன் ஃபாஸ்ட்னு சொல்லுங்கள். ஹானஸ்டி ப்ளஸ் லேர்னிங் மைண்ட் செட் ஆல்வேஸ் வின். நெக்ஸ்ட், டோன்ட் சே ஐ டோன்ட் நோ அண்ட் ஸ்டாப். மோஸ்ட் காமன் மிஸ்டேக் நிறைய கேண்டிடேட் பண்ணுறது. நாட் நோவிங் இஸ் ஓகே, பட் ஸ்டாப்பிங் கம்ப்ளீட்லி இஸ் நாட் ஓகே. அது ஒரு கரெக்ட் வேல சொல்லலாம். ஐ ஹாவன்ட் யூஸ் தட் yet, பட் ஐ கேன் லேர்ன் இட் குயிக்லி. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஹெச்ஆர் மைண்டில் ஓகே திஸ் கேண்டிடேட் இஸ் க்ரோத் ரெடின்னு உங்கள் இம்ப்ரெஷன் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், டோன்ட் ஷேர் டூ மெனி பர்சனல் ப்ராப்ளம்ஸ். Family issue, financial problem, father strict, neighbor fight. No. These things are unnecessary and unprofessional. Make it simple, like I took a break for personal reason and now I am fully ready. இந்த மாதிரி கிளியராக சொல்லி முடிங்க.
நெக்ஸ்ட் டோன்ட் மெமரைஸ்ட் ஆன்சர். கேண்டிடேட் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனே ஒரு போயம் மாதிரி லைன் பை லைன் மெமரைஸ் பண்ணி பேசினா எக்ஸ்ப்ரெஷனும் கிடையாது, எமோஷனும் கிடையாது. இட் வில் கிரியேட் அ ஜீரோ இம்பேக்ட். ஸோ பேசும்போது ஒரு ஃப்ளோவோட பேசுங்க. நெக்ஸ்ட் டோன்ட் டாக் டூ மச். ஷார்ட்டாக ஒரு கொஷின் கேட்டால் 5 மினிட்ஸில் உங்கள் பேக்ரவுண்ட், உங்கள் ஸ்கூல் மெமரிஸ், சைல்ட்ஹுட் ஸ்டோரி இதெல்லாம் சொல்ல வேண்டாம். கிறிஸ்பாக ஒரு ஆன்சர் கொடுங்க போதும். நெக்ஸ்ட் டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் ஃபார் எவ்ரி திங். ப்ராஜெக்ட் டிலே ஆன ரீசன் ஃப்ரெண்டு சிக் ஆகிட்டாங்க, ஐ டோன்ட் லேர்ன் எக்ஸல் பிகாஸ் லேப்டாப் இல்லை, பைத்தான் ட்ரை பண்ணலை பிகாஸ் பிஸி. எக்ஸ்கியூஸ்க்கு மேலே எக்ஸ்கியூஸ் சொன்னால் ரிலையபிலிட்டி ஜீரோ தான். இதை ஒரு பெட்டர் லைனில் சொல்லுங்கள். ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஐ ட்ரை டு ஃபிக்ஸ் இஷ்யூ குயிக்லின்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ் ரிமெம்பர், HR round is not just questions. It is your attitude test, behavior test and confidence test. Follow these do's and don'ts. 70% HR round easy ஆயிடும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க and go crack your HR round with confidence. இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.